இங்க தாசுமே சுந்தர் இருக்கிற இடத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கார்ல ஸ்வேதாவை கூட்டிட்டு இந்த பக்கம் சுந்தர பார்க்க வந்துடுறாங்க. அப்ப சுந்தரமே அங்க வந்ததுக்கு அப்புறம் டேரக்டா எங்க தாஸோட காருக்குள்ள போய் ஏறிக்கிட்டு, உனக்கு என்னதான் வேணும் தாஸ், இந்த மாதிரி தேவையில்லாம எதுக்காக என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப தாசுமே இருந்துட்டு, இங்க பாரு மச்சான், நீ பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நான் காசு கேட்கறேங்கிறது நீ ஏன் மேல குத்தம் சொல்லாத. சொல்ல போனா நீ பண்ணதுக்கு தான் நான் காசு கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல ஒழுங்கா 2 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்துரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி இங்க அவருமே சுந்தர் கிட்ட பழைய மாதிரி நாடகம் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட சுந்தருமே இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டேரக்டா இங்க பாரு தாஸ், நீ இப்படிதான் சொன்ன, 15 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நீ என்ன சொன்ன, இதுக்கு மேல நீ பணமே தர வேண்டாம், இதோட நம்ம சங்காத்தமே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போனேன். பட் நான் அது மறுபடியுமே வந்து நீ இப்ப காசு கேட்டுட்டு இருக்கேன். இப்ப இதே மாதிரி நான் இப்ப இந்த 2 லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ இதை நிறுத்திடுவேங்கிறதுக்கு எனக்கு என்ன ஆதாரம் இருக்கு, சொல்ல போனா இதை எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப தாசுமே, இங்க பாரு மச்சான், நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ பண்ணதுக்கு தான் நான் காசு வாங்கியிருக்கேன், நான் ஒன்னும் சும்மாலாம் ஒன்று வாங்குறது கிடையாது, இதுக்கப்புறம் தான் நான் தான் சொல்றேன்ல, இனிமேல் உங்ககிட்ட பணமே கேட்க மாட்டேன், இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுந்தரமே இன்னுமே நம்பாம, அந்த 15 லட்சம் ரூபாய் நான் உனக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்க நான் படாத பாடுபட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன், ஆனா நீ இப்ப வந்து மறுபடியும் 2 லட்சம் கேட்டா நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதா கிட்ட கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாரு ஸ்வேதா, நான் சொல்ல போனா உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பு பண்ணது உண்மையிலுமே ஒரு தப்பான விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன், மொத்த தப்பு என் மேலதான், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டேன், இப்ப நீங்க பண்றதெல்லாம் பாக்குறப்போ நீங்க இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிற கும்பல் மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே தன் மனசுல இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே ஸ்வேதாட்டையும் தாஸ்கிட்டையும் கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பவானியுமே சுந்தரோட காரை தேடி பார்த்துட்டு, கார் காலியா இருக்கு, அப்ப அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல ஒரு கார் இருக்கு, அந்த கார் பக்கத்துல அப்படியே நெருங்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல நெருங்க இந்த பக்கம் உள்ள சுந்தர் வந்து ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னு இந்த பக்கம் பவானிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது, இவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவங்க யாரு முதல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே ரொம்பவே திங்கிங்கா இந்த பக்கம் சுந்தர் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பார்த்து ரொம்பவே கோவம் அடைகிறாங்க. சொல்லப்போனா உண்மையிலுமே இங்க பொண்ணு சொன்ன மாதிரி நம்மளோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பக்கம் பொண்ணு சொன்ன விஷயம் எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ள ஒரு நிமிஷம் வந்து போயிட்டு இருக்கு. கரெக்டா இதே நேரம் பவானியுமே ஸ்டன் ஆகி போய் இந்த பக்கம் சுந்தரையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுந்தரமே, இங்க பாருங்க, என்னால இனிமேல் 2 லட்சம் மட்டும் தான் தர முடியும், இதுக்கு மேல பணம் தர முடியாது, அப்படி நீங்க மறுபடியும் பணம் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டு, நானே டைரக்டா போய் போலீஸ்ல போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி வெளியில சொல்லி நானும் மாட்டிக்கிறேன், உங்களையும் மாட்டி விட்டுருவேன், ஏன்னா என்னால இதுக்கு மேல போராட முடியாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாஸ் கிட்ட அவரோட கடைசி ஆயுதத்தையும் யூஸ் பண்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட தாசுமே, சரி இங்க பாரு மச்சான், இந்த மேல நீ அந்த 2 லட்சத்தை மட்டும் கொடுத்துரு, இதுக்கு மேல உன் வலிக்கே வர மாட்டோம், நாங்க இதை ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சுந்தருக்கும் வாக்கு கொடுக்குறாங்க. அப்ப சுந்தரும், அப்பாடா இதுக்கு மேல இந்த பிரச்சனை இருக்காது, இந்த 2 லட்சம் மட்டும் தானே, இது எப்படியாவது புரட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட சந்தோஷத்தோட அங்கிருந்து காரை விட்டு கீழே இறங்குறாரு. ஆனா இவர் இறங்கின உடனே இந்த பக்கம் காருக்கு ஆப்போசிட்ல பவானி நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு இவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப பவானி எல்லாத்தையும் பார்த்துருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சுந்தரமே வந்துட்டு ரொம்பவே கேஷுவலா, என்ன பவானி நீ ஆட்டோ பிடிச்சு போறேன்னு சொன்ன, போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா பவானி கிட்ட ஒரு பேச்சே இல்ல. அதே நேரத்துல முதல்ல அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், சொல்லப்போனா அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான், நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சுந்தர் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அது ஒண்ணு இல்ல பவானி, அந்த பொண்ணுக்கு நம்ம ஸ்டுடியோல பாடணும்னு ஆசை போல இருக்கு, அதனால சரி அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து எங்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டுச்சு, இல்லங்க நல்ல குரல் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம ஆடிஷன் எடுத்து தான் நாங்க பாட வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருக்க பவானிக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் அந்த கோபத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு, அப்படியா சரி வாங்க போலாமா நம்ம அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இது கேட்ட சுந்தரமே, ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இங்க பவானி அந்த பார்த்த விஷயங்கள் எதையுமே இந்த பக்கம் சுந்தர் கிட்ட கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் நம்ம கிட்ட போய் சொல்றாரு அப்படின்ற விஷயத்த இவங்க தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு யாரு, அவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அவங்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த வேலையும் செய்யாம ஹால்ல உட்காந்து பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இவர் இப்படி பண்ணாரு, சொல்லப்போனா எதுக்காக அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இவர் பேசிட்டு இருந்தாரு, அப்படி என்ன பேசிட்டு இருந்தாங்க, இவங்க யாரு, ஒருவேளை அங்க கார்ல சொன்ன மாதிரி சிவானி பாப்பா சொன்ன தாஸ் இவன் தானா, இவனா தான் இருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரம் சுந்தர் தாங்கிட்ட போய் சொன்ன விஷயத்தையும் அவங்களால ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே அவங்க ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி அப்படியே டென்ஷன் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ யார் கிடைச்சாலும் வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க பொண்ணையுமே எப்படியாவது பிரீத்தியோட பேக்ல இருக்கிற அந்த பர்ஸ்ல இருக்கிற சிவானி பாப்பா போட்டோ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக பிரீத்தியோட ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா இதையுமே இந்த பக்கம் பவானி கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு இந்த பக்கம் எதுக்காக இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, உண்மை சொல்ல போனா இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே பொண்ணு என்கிட்ட பேசியிருந்தால, ஒருவேளை அவ சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரருக்கு இந்த
இந்த மாதிரி தொடர்பு இருக்குமோ, அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த அவகிட்ட கேட்டா என்னால வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பக்கம் டைரக்டா பொண்ணு என்ன பண்றா அப்படிங்கறதையும் கவனிக்கிறதுக்கு அவங்களே ஃபாலோ பண்றாங்க. அப்ப பொண்ணுமே உள்ள போயிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களோட பர்ஸ், பழைய பர்ஸ் இதெல்லாம் எடுத்து தேடிக்கிட்டு இருக்காங்க. சிவானி பாப்பாவோட போட்டோ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை பார்த்துட்டு இருந்த பவானியுமே, இங்க பாரு பொன்னி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க இல்ல ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொன்னி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா எங்க பவானியும் கட்டன் ரேட்டா, உனக்கு என்ன வேணும், என்ன தெரியணும், அதை முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட கேட்கறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பொன்னிக்குமே தெளிவா புரிஞ்சிருது. எனக்கு வந்து இந்த மாதிரி பிரீத்தியோட பர்ஸ்ல சிவானி பாப்பாவோட சின்ன போட்டோ இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னு இங்க பவானியுமே அப்ப அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டேரக்டா அவங்களுமே பிரீத்தியோட ரூம் ஃபுல்லா தேடுறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் பிரீத்தியோட பழைய பர்ஸும் கிடைக்குது. அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி, நீ கேட்ட மாதிரி இங்க பாரு, இவளோட பர்ஸ்ல என்னோட பொண்ணு போட்டோ இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டியா, இப்ப வேற என்ன உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல, இதுக்கு மேல எனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு, அது உங்க வீட்டுக்காரர் தான் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட பவானியுமே, எங்க வீட்டுக்கார்ட்ட நீ என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதே மாதிரி ஒரு போட்டோ அவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட பவானியுமே, அதை நான் உனக்கு அவர் வந்த உடனே உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன், இப்போ வேற ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பொண்ணுமே, எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்க எதுக்காக ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட உடனே இந்த பக்கம் பவானியுமே, பிரச்சனையா, எனக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பொண்ணுமே, உங்க பிரச்சனை எப்படி எனக்கு தெரியும், ஏன் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக பவானியுமே, என்னோட பிரச்சனை என்னன்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும், அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கார் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு எதிராக என்ன பண்றாரு, எனக்கு பண்ற துரோகம், அது மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களை பத்தியும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பக்கம் இதை கேட்ட உடனே இந்த பக்கம் பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்னாச்சு, ஒருவேளை சுந்தர பத்தியான உண்மைகள் பவானி அக்காக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா ஷாக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் பவானியுமே, பொன்னி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச விரும்புறேன், நம்ம மொட்டை மாடிக்கு போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பொண்ணுமே சரி நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவானி கூப்பிட்ட உடனே டைரக்டா மொட்டை மாடிக்க போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமே இந்த பக்கம் பவானி எந்த ஒரு சத்தமும் போடாம ரொம்பவே சைலண்டா மேல இருந்து கீழே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுமே, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, முதல்ல எந்த விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ பவானியுமே இந்த பக்கம் பொண்ணு பக்கம் திரும்பி, நீ என் வீட்டுக்கார பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன், சொல்லப்போனா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை என் கண்ணால பார்த்தேன், அதை என்னால நம்ப முடியல, எப்பவுமே நீ என் வீட்டுக்காரரை பத்தி நீ குறை சொல்லிக்கிட்டே இருப்ப, ஆனா நீ வந்து வேணுக்குன்னே குறை சொல்ற, அவர் பேரை கெடுக்கிறதுக்காக குறை சொல்றேன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்த விஷயம் நீ சொன்னதை அப்படியே வந்து உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு அவரை பத்தியான உண்மைகளை தெரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம எனக்கு சுந்தர பத்தி வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பொண்ணுமே இந்த பக்கம், அப்ப நான் அதை பத்தி சொன்னேன் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா, இல்ல நான் அதான் போய் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படினாலும் என்ன வெறுத்ததுன்னு ஒதுக்க போறீங்க, அப்புறம் எதுக்காக நான் சுந்தர பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நீ எனக்காக சொல்ல வேண்டாம், சிவானி பாப்பாவோட லைஃப்காக கண்டிப்பா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும், சுந்தர பத்தியான உண்மைகளை முதல்ல எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டு பொண்ணுமே அன்னைக்கு அவங்க கண்ணால பார்த்த எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் வந்து பவானி கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நேத்து நைட்டு நடந்த விஷயத்தையும் நான் சொல்றேன், அவங்க கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து சுந்தர் தாஸ் அப்படின்றவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ சிவானி பாப்பா கடத்தல் விஷயத்துல கண்டிப்பா சுந்தருக்கு சம்பந்தம் இருக்கு, ஏன்னா அந்த தாஸ்ன்ற பேரை ஏற்கனவே சிவானி பாப்பா சொல்லியிருந்தாங்க, ஆனா அதே நபர்கிட்ட இவர் வீட்டை விட்டு வெளியில வந்து தனியா பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு நான் இங்க பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தின அந்த நாடகக்காரங்களை தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா அவங்கள நான் தேடி போற எல்லா இடங்கள்லயும் எனக்கு ஒரு ஏமாற்றமா கிடைச்சிட்டு இருந்துச்சு, யார் வந்து இந்த விஷயங்கள்லாம் கெடுத்து விட்டுட்டு போறா, யார் வந்து இந்த ஆதாரங்கள்லாம் அழிக்கிறா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப நான் அந்த இடத்துல நான் ஒரு போட்டோவை கண்டுபிடிச்சேன், அது வேற யார் போட்டோவும் கிடையாது, நம்ம சிவானி பாப்பாவோட போட்டோ தான். அந்த போட்டோ யார் பர்ஸ்ல இல்லையோ அவங்க தான் எனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அப்ப அவங்க தான் பிரீத்தியோட கல்யாணத்தை கெடுத்தவங்க அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை இந்த விஷயத்த பிரீத்தி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு டவுட் பட்டு தான் இப்போ நான் பிரீத்தியோட பர்ஸ்ல இருக்க அந்த போட்டோவை பார்த்தேன். இப்போ அவங்க கிட்ட அந்த போட்டோ இருக்கு, அப்ப பிரீத்திக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ நான் ஃபைனலா செக் பண்ண வேண்டியது உங்க ஹஸ்பண்டை மட்டும்தான், எனக்காக நீங்க அதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நான் நிரூபிக்கணும். அதே நேரத்துல இப்ப நான் சுந்தர பத்தி சொன்ன எல்லா விஷயமுமே நான் என் கண்ணால பார்த்தது, இதை நம்பினாலும் சரி நீங்க நம்பாட்டினாலும் சரி, ஆனா இதுதான் உண்மை, சுந்தர் ஒரு கெட்டவர் அப்படின்னு பவானி கிட்ட சொல்றாங்க. ஆனா இது கிட்ட பவானி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு பொண்ணி, நான் அவனை ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன், ஆனா இன்னைக்கு தான் என் வீட்டுக்காரப்போட உண்மையான முகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பொண்ணியுமே அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க அழாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க பவானிக்கு அவங்களும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுந்தர பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்ச பவானி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இனி வரப்போற அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே guys, see you, நம்ம இன்னொரு வேளாண் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.